ஒரு மசாலா பொடி அரைக்கிறதுல இத்தனை விஷயம் இருக்கா? அட ஆமாங்க. நம்ம அன்றாடம் செய்யும் சைவ அசைவ சமையல்ல ருசியும் மனமும் தூக்கலா இருக்கணும்னா இந்த மாதிரி தரமான மசாலா பொடிகளை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரீசெண்டா மடத்துக்குளத்துல ஒரு அழகான தோட்டத்துக்குள்ள இயங்கிட்டு வரும் அகம் மசாலா ஃபேக்டரிக்கு ஒரு விசிட் அடிச்சிருந்தேன். இந்த அகம் மசாலா ஃபேக்டரியில அவங்க தரமான மூலப்பொருட்களை எல்லாம் சோர்ஸ் பண்ணி மசாலாவுக்கு தேவையான வரமிளகா, பூண்டு, மஞ்சள், மல்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்ல வெயில்ல காய வச்சு சுத்தம் பண்ணி தரத்துல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம அரைச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க யூஸ் பண்ற வரமிளகால கூட காம்பையெல்லாம் நீக்கி தான் அவங்க உபயோகப்படுத்துறாங்க. பொதுவா மெஷின்ல அரைக்கிற மசாலா பொடி எல்லாமே அந்த மெஷினோட சூடு பட்டு பட்டு நிறம், மனம், தரம் எல்லாமே குறைஞ்சிரும். அந்த மசாலா பொடிகளோட லைஃபும் கொஞ்ச நாள் தான் வரும். ஆனா இந்த அகம் மசாலால இவங்க ஒரு வித்தியாசமான மெஷின்ல மசாலாவை மெஷினோட சூடு கொஞ்சம் கூட இறங்காம தரமா அரைச்சு பேக் பண்ணி சேல் பண்றாங்க. அதனால வாசனை, நிறம், டேஸ்ட் எல்லாமே பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. இவங்க கிட்ட அன்றாடம் சமையலுக்கு தேவைப்படும் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, மீன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா அப்படின்னு எல்லாமே கிடைக்கும். இதை தவிர நேச்சுரல் ஸ்டோன்ல சூடு படாம அரைச்ச கோதுமை மாவு, சத்து மாவு, ராகி மாவு போன்றவையும் கிடைக்குது. இந்த அகம் மசாலால கிடைக்கிற சத்து மாவு ஆல்ரெடி ரொம்ப பாப்புலர். வகை வகையான இட்லி பொடி, சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும் பருப்பு பொடி அப்படின்னு இதுலயும் பல பிளேவர்ஸ் கிடைக்குது. இவங்க சொந்த தோப்புலயே பறிச்ச தேங்காய் கொப்பரையில சல்பர் சேர்த்தாம எடுத்த தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இவற்றையும் சேல் பண்றாங்க. வீடுகள்ல இருந்து பெரிய உணவகங்கள் வரைக்கும் பல்க் குவான்டிட்டியில உங்களுக்கு மசாலா பொடி தேவைப்பட்டாலும் நீங்க அகம் மசாலாவை அணுகலாம். இவங்களே டெலிவரியும் பண்ணிடுவாங்க. உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயும் திருப்பூர்லயும் அகம் மசாலாவோட ஸ்டோர்ஸ் இருக்கு. அங்கேயும் நீங்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் வாங்கிக்கலாம். இந்த அகம் மசாலாவோட வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க இப்பவே அந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? உங்க அடுத்த சமையல இந்த அகம் மசாலாவோட செஞ்சு பாருங்க.